ஹை டியன்ஸ், ஹவ் இஸ் மை அவுட்லுக்? கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி நம்ம கிளம்பிட்டோம், மதுரையிலேருந்து கிளம்பியாச்சு. எங்கே கிளம்பிட்டோன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கீரனூர்ன்ற கிராமத்தில் இருக்கிற கொண்டாரங்கி மலைக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். கொண்டாரங்கி மலை ஏறுறது கஷ்டமும் இல்லை, அந்த அளவுக்கு ஈஸியும் கிடையாது, நடுமிட்டம். நம்ம ஏறணுன்னா ஏறுறோம். அதேமாதிரி சிவன் நம்மளை பார்க்கணுன்னு நினச்சா தான் போக முடியும்னு பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கணுன்னு நினச்சா தான் நம்மளால் போகவே முடியும். எனக்கே நானே 3 வருஷமாக பிளான் போட்டு இப்போ தான் நானே இந்த மாதிரி வந்திருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் நல்லபடியாக ஒரு நல்ல எண்ணத்தோடு போங்க. அதை ஒரு வியூவாகவும், ஒரு நார்மலாக டூர் போனாலும் ஒரு நல்ல எண்ணத்தோடு போய் பாருங்கள். ரொம்ப இது பண்ணக்காதீங்க. அதேமாதிரி போகும்போது அங்கே மேலே மலைக்கு போகும்போது குரங்குங்க, அதுக்கப்புறம் நாய்ங்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு போங்க. சாப்பாடுனா ஒன்றும் இல்லை, பிஸ்கெட்ஸு, அதை குரங்குங்களுக்கெல்லாம் பிஸ்கெட்ஸு, முக்கியமாக தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஒரு 4 லிட்டர் தண்ணி அவங்களுக்குன்னு எடுத்துகிட்டு போங்களேன். வெயிலில் போனீங்கன்னா சொல்கிறேன், தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க தண்ணிக்காக தான் அவங்க ஏங்குறாங்க. ரொம்ப தண்ணி தாகத்தில் இருந்தாங்க. நாங்கள் போகும்போதே 2 லிட்டரு கேன் தான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ அது பார்த்தா தான் 4 லிட்டரு கேன் எடுத்துகிட்டு போனேன். 2 லிட்டரு கேன் 2 எடுத்துகிட்டு போனேன். அதில் ஒன்று குரங்குக்கே குத்திட்டோம், இன்னொன்று நாங்கள் குடித்தோம், கொஞ்சம் அவங்களுக்கும் கொடுத்தோம். எங்கள்கிட்ட இருக்க கொடுத்தோம். எல்லாம் பிஸ்கெட்ஸ் வாங்கிட்டு போய்ட்டு அவங்கக்கிட்ட கொடுங்க. வாங்க, இப்போ நம்ம கொண்டாரங்கி மலைக்கிட்டே வந்துவிட்டோம். கொண்டாரங்கி மலை இப்போ நம்ம ஏறுறதை நம்ம ஃபுல்லாமே பார்க்கலாம். டியன்ஸ், மலை ஏறுறதுக்கு பர்மிஷன் வாங்கியாச்சு. செருப்பு போட்டுன்னு ஏறுங்க, வேறு வழி இல்லை, நீங்கள் ஏறி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் செருப்பு போட்டுன்னு தான் ஏறணும், வேறு வழி இல்லை. அதனால் பார்த்து பத்திரமா ஏறுங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போவே கிருகிருன்னுக்குது. ஏண்டா கேப் எடுத்துக்க வேண்டியதான்றா? கேப் எங்கே இருக்குது? லாக் பண்ணிட்டியா? மலை நம்ம இங்கே இருக்கோம், கீழே இருக்கோம். இங்கேருந்து அந்த உச்சிக்கு போகிறோம். நேராக போகிறோம். எது போட்டாலும் கண்ணு தெரிய மாட்டேங்குது இந்த வெயிலில். எங்கே லைட்டாக அங்கங்கே அதுதான் பள்ளமாக்குது, அது வழிக்காக கல் வச்சுன்னு போகணும். இதில் எப்படி தான் அந்த ஐயர் ஏறி ஏறி இறங்குறாருன்னே தெரில. இங்கே இருக்கும். கவனம் தப்பினா மரணம். வேற சொல்லி வர அனுப்புகிறாங்க. இப்போ என்ன ஏறி முடிச்சுட்டு வரணும், சிவனை பார்த்தே தீரும். உக்காந்துட்டேன், ஹார்ட் பீட்டு பயங்கரமாக துடிக்குது. ஏமா ஏப்பா, எப்படியோ பாதி ஏறி இருக்கும். அந்த மலை அங்கே இருக்கும்போது சின்னதாக இருந்துச்சு, இங்கேருந்து பார்த்தா இவ்வளோ பெருசாகுது. ஏப்பா ஒன்றுமே இல்லைப்பா, இங்கே அடே இங்கே இருப்பா. நம்ம தான் கஷ்டப்பட்டு ஏறணும் பால். ஏறது இவ்வளோ கஷ்டமாகுது, இறங்குறது தான் ரொம்ப கஷ்டம். இப்போ மைக்கெல்லாம் செட் பண்ணி எடுக்கிறானே, அதில் வாய்ஸே வராது. கொண்டாரங்கில்ஸுன்னு தனியாக விளாகே போடணும் போல. நம்ம கீழே இறங்கி அந்த இடமே தெரியலையே.
அந்த ஊருங்களே தெரிஞ்சப்பா. டைம் 2:19. பாதி மலை ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றுமே தெரில. ஆல்மோஸ்ட் பாதி மலை முடிச்சிட்டோம். இன்னும் பாதி மலை தான். இருந்தாலும் முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு நல்லபடியாக சிவபெருமானை பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் யாரும் மதியான டைமில் ஏறாதீங்கப்பா, முடியலை. மதியான டைமில் ஏறினீங்கன்னா என்ன மாதிரி தான் ஆகிடுவீங்க, ஒய்யின்னு ஆகிடுவீங்க. இந்த படிக்கட்டு ஏறதா கஷ்டம். இங்கேயும் சரி, பழுதுமலையும் சரி, இந்த படிக்கட்டு ஏறதா கஷ்டம். ஏன்னா செங்குத்தாக போகும். எனக்கு தெரியுதா, செங்குத்தாக போகும் ரோடு. கொஞ்சம் கால் ஸ்லிப் பண்ணணும்னா அவ்வளோதான். இதை பிடிச்சின்னு தான் ஏறணும். ஆனால் நான் எதை பிடிச்சி ஏறுனுங்கிறேன் பாருங்க. வாட்டர் கேனுங்களை பிடிச்சின்னு ஏறுனுங்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஏப்பா அந்த செங்குத்தான பாருங்கெல்லாம் தாண்டி வந்துட்டேன். அதெல்லாம் தெரியவே இல்லை. இன்னும் 4 வளைவு இருக்குது. 4 வளையை தாண்டி போகணும். அந்த செங்குத்து முனை தாண்டி வந்தால், அந்த செங்குத்தாக ஏற தாண்டி வந்தால் இந்த மாதிரி ஏறணும். ஒரு படிக்கட்டுக்கும் நம்ம முட்டிக்கால் அளவு கேப் இருக்கும். பார்த்தாலே தெரியும். அவ்வளோ தூரம் காலை தூக்கி தூக்கி வச்சு போகணும். நம்ம வீட்டில் ஒரு 10-15 படி கட்டினாலே நம்மளால் அவ்வளோ ஹைட்டுக்கு ஏறி நடக்க முடியாது. ஆனால் இது கிட்டத்தட்ட 30-35 படி போகும். இது ஏறணும், கஷ்டப்பட்டு ஏறணும். இதுதான் இருக்குது. ஏறி வந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி படிக்கட்டு அதெல்லாம் ஆல்ரெடி வந்துட்டோம். கூட பாருங்கள், திண்டுக்கல் மாவட்டம் கீரனூர் என்ற கிராமத்தில் இந்த அதிசயமான மலை, கொண்டாரங்கி மலை அமைஞ்சிருக்குது. நல்லா கிளைம் பண்ணுறவங்க, நல்லா நடக்கிறவங்க இருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவை வந்து இதை பாருங்கள். ஆனால் தயவு செஞ்சு மதியானத்தில் மட்டும் ஏறாதீங்க. இதுதான் என்னுடைய முக்கிய குறிப்பு. மதியானத்தில் ஏறினீங்கன்னா தண்ணி ரொம்ப நாக்கெல்லாம் வறண்டுது. அதே மாதிரி இந்த கம்பிங்களை பிடிக்க முடியல, ரொம்ப சுடுது. ஏன்னா கம்பி பிடிக்க போய் எது எதுனா கேரானா கூட கம்பி பிடிச்சாதான் நம்மளால் தாங்க முடியும். ஆனால் நம்ம கேரில் கம்பி பிடிக்க முடியாமல் சூட்டில் அதாவது ஒன்றுனா என்ன ஆகுறது. வாங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. மேலே போயிடுவோம், போய் சாமியை பார்க்கலாம். அங்கே இருக்குது பாருங்கள் நம்ம அந்த இடம். இதுதான் நம்ம அந்த இடம். அந்த ப்ளூ கலர் ஷெட்டு தெரியுது, அதுதான் நம்ம நந்தனம். இதில் 10x வரைக்கும் தான் ஸ்கோப் இருக்குது, ஜூமிங் ஸ்கோப் இருக்குது. 10xல இவ்வளோ தான் காட்ட முடியுது. இங்கே பாருங்க, இங்கே மலைஞ்சு அஞ்சு போனோம். ஐயா காலெல்லாம் தடுக்குது. ஏறணுமே. கையில் வாட்டர்லையும் கேமராவையும் பிடிச்சி ஏற முடியல. பாருங்க, இங்கெல்லாம் யாருமே பார்த்து ஏறணும். இவ்வளோ தான். அப்புறம் ஜஸ்ட்டு மிஸ் போயிடுவீங்க. பார்த்து பொறுமையாக ஏறணும். ஆனால் இது கொஞ்சம் நேராக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் காற்று வேறு லெவலில் அடிக்குது.
5G நெட்டே கிடைக்குதுங்க. கால் வச்ச மழை இருக்குது. மஜா போயிடலாம். இன்னும் இந்த செங்குத்து வந்து இதே மேலே ஏறுது. பாறையை மட்டும் செதுக்கி படிக்கட்டாக்கி வச்சுருக்காங்க. நமக்கு முன்னாடி வந்தாங்க, நல்லது. கம்மியாக சும்மா ஓட்டை போட்டு கடை பாரில் ஓட்டை போட்டு அப்படியே கம்மி உள்ள சொருகி வச்சுருக்காங்க. தண்ணி தான் குடி. குடி தண்ணி. ஏய் அது தண்ணி இல்லை. கப்பு இருந்தா கட் பண்ணி ஊற்றுறாண்டா. அந்த கப்பு தான். ஏய் இது ஊற்றிட்டானே அந்த கப்பு ஏதா. ஏய் இப்போ அப்படி எனக்கு அடி வாங்குவேன். வரல. வரேன் இது நானே வரேன். வெயிட் பண்ணு. எங்கேயும் போவாது. இது வரேன். அந்த தண்ணி தான் வைக்க வரேன். இது பாக்கு பண்ணி மஞ்சள் அப்புறம் அது ஊற்று சொல்லிட்டு அது ஓப்பன் பண்ணிச்சுரா, அது கச்சிச்சுரா. ஏய் இன்னும் செங்குத்தாக போகுது மலைக்கு. அங்கே இருக்குது நம்ம ஏற வேண்டிய இடம். நம்ம இங்கே இருக்கோம். இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 hour கிட்ட ட்ராவல் பண்ணோம். 1/2 hour கிட்ட ட்ராவல் பண்ணால் வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் மலை ஏறுறேன். இவ்வளோ தூரம் நடக்கிறேன். ஏப்பா இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த பக்கம்லாம் இன்னும் நிறைய மழைலாம் இருக்குதுப்பா. செம்மையாக இருக்கு. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் அதை அனுபவிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, ஏங்கோ நம்ம இவ்வளோ தூரம் ஏறிட்டோம். மனம் தளராமல் இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறிடலாம். வெடிக்கிறேன் எப்படி போய் பாருங்க. ரொம்ப கடினமாக இருக்குது. ரொம்ப மிக கடினம். ஏப்பா குரங்கு மாதிரி ஏறி பார்ப்போம். அந்த தடவை குரங்கு மாதிரி ஏறி பார்ப்போம்னு சொல்லிதான் குரங்கே வந்துச்சு. அத்தோட வேறு எதுவும் வர வேணாம். என்னால் முடியலப்பா. ஐயா ஏம்மா அங்கே ஒரு வண்டி போகுது தெரிஞ்சா? உங்களுக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரியுது. அதை தெரிஞ்சு பாருங்க. ரூமில் பண்ணி உங்களுக்கு ஈ மாதிரி தெரியுது. எனக்கு இங்கே கொசு மாதிரி தெரியுது. இங்கே ஓகுற மாதிரி இருக்குது. ஃப்ளைட்டில் ஏறந்து இல்லை, ஆனால் ஃப்ளைட்டில் ஏறினா எப்படி இருக்குன்னு இப்போ நான் பார்த்துட்டேன். வேறு லெவலில் இருக்குது. இப்படி போய் அப்படி வந்து அங்கே ஒரு வழி இருக்குது. அப்படி போனால் தான் அந்த உச்சிக்கு போகணும். சாமி இங்கே தான் இருப்பார். ஆனால் மேலே படுத்து உச்சிக்கு போகணுன்னு சொன்னாங்க. ஏறணும். ஏன்னா இப்படி தான் இருக்கும் அது வழியே. என் சேனலை டெவலப் பண்ணுறதுக்கு நான் பாருங்கள், இதுக்காகவே எனக்கு நியூ வியூவர்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும். நான் சேனலை நல்லா வளர்க்கணும். இவ்வளோ தான் வழி. இந்த வழியில் தான் ஏறணும்.
இவ்வளோ நேரம் ஜாலியாக இருக்கேன். ஆனால் இப்போ எனக்கே பக்குன்னு இருக்குது. ஒரு மாதிரி படப்படம் தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் தான், ஒரு கால் தான் வைக்க முடியும். இங்கே நானே கையை வச்சு தான் ஏறிட்டுருக்கேன். கையை வச்சு தான் ஏறணும். வாட்டர் கண்ணையும் பிடிக்க முடியாது, ஃபோனையும் பிடிக்க முடியாது. ரொம்ப ரிஸ்க் இது. சுபா அங்கேருந்து யாரும் ஆன்மீகம் தெரியுங்களா, இது என்னன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் நன்னு வந்துருந்தேன் கால் இதில் வலிக்கி, இதை பாருங்க, இதில் வலிக்கி அப்படியே ஸ்லிப் ஆயிடுச்சு கால். ஐயோ வலி ரொம்ப மோசமாக இருக்குது. போக போக கடினமாக இருக்குது. நல்லா வலிக்கு வேறு இருக்குது. ஏப்பா ஏறி இதான் பாதை, இதில் தான் ஏறி போகணும். வந்தாச்சு. இன்னும் உச்சிக்கு போனால் இந்த பக்கம் நடக்கணும். சொன்னல கோயில்கிட்ட தான் இருக்கும். உச்சி தான் கொஞ்சம் இன்னும் தூரமாக இருக்கும். கோயிலுக்கு வந்தாச்சு. ஏய் வாடா பே. வேற வேற முடியல பாவம். தண்ணி கேடுது. தண்ணி இல்லை குழந்தைக்கு தண்ணி இல்லை. என் செயற்கையோட சிறுபாடு பார்த்தீங்களா, ஒரு நாய் 5 அறிவு உள்ள நாய் கோயிலாண்ட படுத்துட்ருக்கு. ஆனால் அதுக்கு பாத்ரூம் வருது. அது கீழே போய் அங்கே ஒரு ஒதுக்குப்புறமாக போயிட்டு, அதால் முடியல, ஒதுக்குப்புறமாக போயிட்டு இங்கே மேலே வருது பாருங்கள். இல்லை வாவில் வாவ் பாத்ரூம் போகுது ஃபுல்லானா. இன்னும் கீழே சாமியை சொல்லி அமிச்சாரு, 5 நிமிஷம் நீங்கள் விட்டு பார்த்தா மட்டும்தான் சாமி தெரியும், இல்லைன்னா தெரியாது அப்படின்னாரு. கரெக்டாக 5 நிமிஷம் அப்படியே விடாமல் பார்த்துட்டே இருந்தேன். சாமி தெரிஞ்சுது. மூலசனத்தை காட்டலாமா வேணாம்லாம் எனக்கு தெரியாது, நான் காட்டல. இதுதான் கோயில். அது ஸ்ரீ மல்லிகார்ஜுன சுவாமி. இது வந்து அவருடைய பையன் பிள்ளையார் இதோட இருக்கார். இந்த பக்கம் சூடம். எப்படி இருக்குது டாப் வியூ போகலாம். நைஸ். ரொம்ப இப்போ இங்கேருந்து போகணும். இங்கேருந்து போனால் தான் அந்த உச்சிக்கு போக முடியும். இந்த ஊரில் தான் விளைச்சலுக்கு வந்து இன்னும் போடவே நினைக்கிறேன். வர வழி எல்லாமே காஞ்சி போய் தான் இருந்தது. இப்போ தான் வந்து வெளிச்சத்துலேயே இது பண்ணுவாங்க. தண்ணி தாத்தா கொடுப்பாங்க. மனுஷன் எல்லாமே கொடுக்க சொல்லுவாங்க தாத்தாவை. மழை சீசன் தான் வச்சு அதிகமாக போடுவாங்க. மற்ற ஊர்லலாம் எப்படி வெளிச்சம் போட்டுக்கிறாங்க. தண்ணி இடம் உனக்கு 20% ஆடி ஏறி போகலாம். பக்கத்து உனக்கு வச்சு 20% இருக்கும். நீங்கள் ஆனால் எதுவுமே பூமியில் எங்கே போய் தண்ணி அடிப்பா? பூமியில் தண்ணியே இருக்காதாப்பா. வெயில் சீசனில் தண்ணி கம்மியாகும். மே மாதம் கண்டு போயிடுது எல்லா கிணறும். மழை சீசன் தான் ஃபுல்லாக அதனால எல்லாமே வயலுக்கு போடுவாங்க. இந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா கடலக்கா போடுவாங்க. என் கடலக்காக்கெல்லாம் தண்ணி தேவையா? அதெல்லாம் கம்மி. கடலக்கா கம்மியாக தண்ணி கம்மி. நெல் பயிர் அதுதான் தேவைன்ட்டு மழை சீசனில் செஞ்சுது. ஒரு சீசன் ஒரு இது போங்க, எல்லா சீசனும் போட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு மலையே சிவன் நம்மளை பார்க்க அனுமதிச்சிட்டாரு. இன்னும் 2 மலை இருக்குது. 2 மலையும் நம்மளை பார்க்க அனுமதிக்கணும். வெள்ளங்கிரி மலை, பருவத மலை. இன்னும் காலைல வந்தால் மேகத்துக்குள்ளேயே நம்ம இருந்திருப்போம். இப்போ நம்ம கீழே இருந்து நம்மளை பார்த்தாங்கன்னா மேகத்துக்குள்ளே தான் நம்ம இருப்போம். ஏன்னா இப்போ நம்ம மேகத்தில் இருக்கோம். த டாப் வியூ ஆஃப் கொண்டாரங்கி மலை. ஆமாம். ஆனால் வெள்ளங்கிரிக்கு எப்படி சொன்னையோ கொண்டாரங்கி இந்த கோயிலை பார்த்தப்பறம் இப்போ எனக்கு அந்த அளவு
டயர்ட்னஸ்ஸே இல்லை. எனக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லைனாலும் இந்த மாதிரிலாம் பார்க்குறப்போ இருக்குமோ அப்படின்னு தோணுது. நேச்சர் இஸ் நேச்சர். மேலே ஏறுவோம். கம்பி கூட கிடையாது கைஸ், அப்படியே பிடிச்சினி இறங்கி வர வேண்டியதான். இங்கே பாருங்க ஃபுல்லாக மண், அந்த மாதிரி தான் போகுது. இன்னும் போகணும் டாப் வியூக்கு. இங்கெல்லாம் எதுவுமே போடல, நம்மளாக தான் ரிஸ்க் எடுத்து போகணும் இங்கெல்லாம். வருவோம்மா, அதிசய குரங்கு ஒன்று உட்காந்துக்குது. டாப் வியூ பார்க்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி இன்னும் கிளைம் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நீங்கள் இந்த ஊர் பார்க்க சூப்பராக இருக்குது. வெயில் நெட் வேறு சூப்பராக கிடைக்குது. பாருங்க guys, சங்கிலி பூச்சின்னு தான் ஏறும். இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு. இவனுக்கு தண்ணி இல்லையாடா. சே, we are came to the view point, last view point. வந்துட்டேன். டாப் வியூ. ஓம் நமச்சிவாய. வந்துட்டோம். இதுதான் guys டாப் வியூ. இதுக்கப்புறம் வியூவே இல்லை, எந்த பக்கம் போனாலும் பார்க்கலாம். 360 டிகிரி. முடிஞ்சால் இன்னொரு டைம் இந்த மலை ஏறுறேன், ட்ரோன் எடுத்துன்னு வரேன். அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம், சொன்ன வகை காப்பாற்றுறது. நல்லா காப்பாற்றுறேன், கொஞ்சம் லேட்டாக காப்பாற்றுறேன். பாருங்க அங்கே பாருங்க, சுற்றி கொடைக்கானல் பழனி அது இருக்குன்னு நினைக்கிறேன் நான் தெரிஞ்சு. இந்த வழிக்கே தான் நம்ம பழனி போனோம். பெட்ரோல் பங்க் இருந்திருக்கா? பெட்ரோல் போடணுமா? பெட்ரோல் போட்டுக்கலாம். இங்கே தான் கீழே விட மேலே நல்லாவே நெட்வொர்க் கிடைக்குதுப்பா. இங்கே தான் தேடிக்கோ, யாருன்னா வீடியோ கால் பண்ணி காட்டினா காட்டிக்கோ. சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குமா. இயற்கையை ரசிக்கிறதா நீங்களே சுட்டு சாப்பிட்டீங்கன்னா எப்படா இயற்கை இருக்கும்? இது மாதிரி இதெல்லாம் அவங்க விட்டதுனால தான் இந்த இயற்கையெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இவ்வளோ இயற்கை சீற்றங்களை நம்ம பார்க்க முடியுமா? இவ்வளோ மழை, இந்த மலையை குறைஞ்சி நம்ம இங்கே வந்திருக்கோம். நம்ம எங்கே ஏறணும்னு கூட தெரில, அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே டிஎன்ஸ், நம்ம ஏறியாச்சு. இதுக்கப்புறம் இறங்கிறது தான் பெரிய டாஸ்க்கு. இறங்கிட்டேன்னா மஜா தான். ஓம் நமச்சிவாய. இவ்வளோ நாள் சாமி கும்பிட்டதில்ல, இங்கே தான் சாமி கும்பிட்றேன். ஆனால் அந்த தாத்தா கடை பண்ணு சாப்பிட மாட்டாங்க. வேணாம். பண்ணு திரும்ப ஒன்று கேட்குது, நம்ம கோயிந்த போடுறாப்புல. அது கையில் போகிறாங்க. சூப்பர், வெரி குட். அப்புறம்
ரொம்ப பிடிச்சிருக்கா? திக்குதே வர என் கால் சென்டரில் பூந்து போயிருக்கிறாரு. கோவிந்தோ குரங்குக்கு 2 போடு கோவிந்தோ. அதை அப்படியே சண்டை மூட்டி விட்டாங்க பைத்தியக்காரன். இறங்கிறது தான் டாஸ்க்கு. ஏறும்போது நான் ஜம்முன்னு வீடியோ எடுத்துன்னு ஏறினேன்னா வந்து நம்மளை பாதுகாக்கும். இங்கேன்னு மட்டும் இல்லை, வெள்ளங்கிரிலையும் நாய்ங்க வரும். பருவதமலையில் நீ நைட்டு 10 மணிக்கு நான் போனேன் பாரு, அப்போ கூட நாய்ங்க வரும். ஏன்னா நாய்ங்க தான் நம்மளுக்கு வழிகாட்டியே. இங்கேனா நம்மளுக்கு வழி போட்டுருக்காங்க. பருவதமலை அந்த மாதிரிலாம் இருக்காது. நான் ஏறினேன் இப்போ ஒரு தடவை. அதாவது அந்த மாதிரி இருக்காதுன்னா ரொம்ப நேரம் தேவை இல்லை, கொஞ்சம் தூரத்துக்கு தெரியாது நம்மளுக்கு. 2-3 வழியாக பிரித்து போகும். அதனால வந்து நாய் தான் நம்மளை கூப்பிட்டே போகும். நாய் முன்னாடி தான் போகும், நம்ம அது பின்னாடியே போயிட்டுனா நம்மளை கூட்டின்னு போயிடும். குரங்குலாம் வாங்கிட்டு போகலாம், பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு போயிட்டு. இந்த தடவை எனக்கு தெரியாதா குரங்கு கடையில். நான் இந்த பால் பண்ணி நான் ஏறும்போது எனக்கு கேர எடுப்பதுன்னு தான் சொல்லிட்டு தான் வாங்கினேன் நான். இல்லை அது கூட வாங்கிருக்க மாட்டேன். வச்சு நம்ம இல்லை இது ஹெல்மெட் போட்டு ஏறிடலாமா விசாத? பாத்தியா இறங்காது. ஏன்னா நம்ம இறங்கின அப்புறம் நம்ம இறங்கிட்டோமான்னு பார்த்து தான் இறங்கும். நம்ம கூட தான் வரணும். மேலே வந்துட்டோம்னா நம்மளை கீழே இறங்குற வரைக்கும் நம்மளை பத்திரமா கூட்டின்னு போவோம். இங்கே ஸ்மைல் ப்ளீஸ். ஸ்மைல் ப்ளீஸ். எடுத்துட்டு வா. ஓகே வாங்க போகலாம். சொல்ல அதுங்க நம்மளை பாதுகாப்பாக கூட்டின்னு போவோம். அதே மாதிரி நம்ம இறங்குது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப சரி. ஸ்லிப் ஆனும். பார்த்துட்டு தான் போகும். ஓகே பாய். குரங்கு இங்கே இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. நம்ம இறங்கின இடம் தெரியுதுப்பா, அங்கே இதுப்பா. நம்மளை யாருன்னா பைனாக்குள்ளே பார்க்குறாங்களா? நம்ம இங்கே ஒரு பைனாக்குள்ளே எடுத்துன்னு வந்துருக்கோம்ப்பா. அந்த பைனாக்குள்ளே நம்ம ஜம்முன்னு பார்த்துக்கலாம். எம்மம்மா எம்மம்மா அம்மம்மா அம்மம்மா அம்மா. காலெல்லாம் பார்த்து வைக்கணும். இன்னும் பருவதமல்ல வயசானவங்களாம் ஏறுவாங்க தெரியுமா? வயசானவங்க ஏறுவாங்க, வயசானவங்க முன்னோத்துக்கு போவாங்க. பருவதமலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆனால் பருவதமலை ஏறிட்டு இருந்தாலும் வச்சுக்க, இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிட்டு இருக்கும். ஏப்பா ஓகே, ரொம்ப செங்குத்தாக போயிருக்குது. ஏம்மா வலிக்கு போய் உண்டுனா என்னை யார் காப்பாற்றுறது? ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். அவ்வளோதான். இந்த சறுக்கு பாறை எதை சொன்னால சறுக்கு பாறை, அது மட்டும் இங்கேருந்து அதை இது பாருங்க, அவ்வளோ தூரம் இறங்கி தான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் சரண் இறங்கி போயிட்டே இருக்கலாம். இது மட்டும் தான் ஒரு 20 minutes. நல்லா டிஎன் ஜம்பு இறங்கியாச்சு. கொஞ்சம் தூரம் தான் முடிஞ்சு.
டிஎன்ஸ் ஒரு வழியாக முடிஞ்சு மலை இறங்கியாச்சு. ஐயர் இறங்கின உடனே நம்மளுக்கு சக்கரை பொங்கலும் பஞ்சாமிர்தமும் கொடுத்தாங்க. அது கூட நம்ம வாங்கிட்டு வந்த புளி சாதமும் வச்சு சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக இன்றைக்கி இந்த டயர்ட்னஸ் இல்லாதப்பவே ஸ்ட்ரைட்டாக பழனிக்கு போயிடலான்னு ஒரு பிளான் போட்டோம். ஸோ அதனால் நைட்டு 6 மணி ஆயிடுச்சு பழனிக்கு வர்றதுக்கு. உள்ள சேம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ அதனால் வீடியோ எடுக்கலை. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க. டாட்டா, பை பை.